ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவுலையே இந்த முறுக்கு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. ரொம்ப செவக்க விட வேண்டாம். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை 100 கிராம். ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இது ரெண்டையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 1 கிலோ பச்சரிசி மாவு போடுறேன். அதை நல்லா ஜலிச்சிருங்க. இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை இதில் போட்டு அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை போட்டு அதையும் நல்லா சலிச்சிருங்க. மாவு சலிக்கிற சல்லடையில் ஜலிச்சாதான் நல்லா நைஸாக கிடைக்கும். அதனால் அந்த இதில் நல்லா ஜலிச்சிருங்க. நல்லா சலிச்சாச்சு. இப்போது 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயம் டேஸ்ட் பிடிக்கலன்னா 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கலந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இது மாதிரி லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துருங்க. எல்லா மாவுலேயும் நல்லா கலந்துருங்க. இது மாதிரி அழுத்தி பிடிக்கும்போது மாவு சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி தண்ணியை நல்லா தெளித்து விட்டு பிசைங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இது மாதிரி தெளித்து பிசைஞ்சால் தான் நமக்கு அளவு தெரியும். அதனால் இது மாதிரி நல்லா தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் முறுக்கு புளியும் போது நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சுட வச்சு ஊற்றிக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் காய வைப்போம் இல்லையா, அதில் 1 கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லா சூடாக அதில் ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதையும் நல்லா இது மாதிரி பிசைஞ்சிருங்க. அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஈரத்துணியை நல்லா புழிஞ்சிட்டு அந்த மாவு மேலே போற்றி வச்சுருங்க. அப்போ தான் அது காயாமல் இருக்கும். இது மாதிரி தேன்குழல் அச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு உலக்கு ஃபுல்லாக இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும். நமக்கு புளியவும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு குட்டி குட்டியாக பிளேட் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுருங்க. இப்போ இதில் தான் முறுக்கு சுற்ற போகிறோம். முறுக்கு மாவை நல்லா இது மாதிரி கையிலேயே நல்லா உருட்டிக்கோங்க. முறுக்கு உலக்கில் வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அந்த கடைசியாக இருக்கிற இதை நல்லா இது மாதிரி அமுத்தி விட்டுருங்க. இது மாதிரி எல்லா தட்டுலேயும் புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 3 தட்டில் புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இதில் புழிஞ்சு போட வரலைன்னா நீங்கள் கரண்டியில் கூட புழிஞ்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு
நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது தட்டில் புழிஞ்சு வச்சதை போடுறேன். நல்லா இது மாதிரி வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மேலே இது மாதிரி சலசலப்பு அடங்கினோன்னே திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 2 தடவை 3 தடவை திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 சைடுமே நல்லா வேகும். உங்களுக்கு கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. 2 சைடும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்து நல்லா சலசலப்பு அடங்கினோன்னே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு. நல்லா உங்களுக்கு கலரும் தெரியும், சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.